ஸோ திமுக பாஜக சேர்றதுங்கிறது கஷ்டம். விஜயும் காங்கிரஸும் நெருங்குகிறார்களா அப்படின்னா இல்லை. விஜயுடைய ஜோசியர் பல அட்வைஸ் கொடுத்திருக்கார். விஜய்க்கே 2036 பிரைம் மினிஸ்டர் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல, கேரளால வயநாட்டிலையும் கொச்சியிலையும் ஆல்ரெடி தாவேகா மீட்டிங் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீலங்கால தாவேகாவுடைய பிரான்ச் வர்றதுக்குரிய வேலைகள் நடந்துருக்கு. அமித்ஷா கேரளா சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணார். அடுத்த நாள் எக்ஸ் கேரளா சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு ரெய்டு போச்சு, இடி ரெய்டு போச்சு. ஸோ இவர் விஜயை சந்தித்தால் ஸ்டாலின் வீட்டுக்கு ரெய்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அருண்ராஜ்னு சொன்னீங்கல்ல, அதுல ராஜுங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அச்சா, 2 நாள் முன்னாடி வந்தே மாதரம் பத்தி சொல்றப்ப, வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதத்தின் மூலம் சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள்னாரு. அவருடைய மகன் பெயரு மித்ரன், பொண்ணு பேரு பிரணீதா. அது என்ன மத மொழின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் விஜய்ங்கிறது என்ன மொழின்னு தெரியல. ஆதவ், அர்ஜுனா, அது அவரே வச்சுட்ட பேரா இருந்தாலும் சமஸ்கிருதம் தான். திமுக செஞ்சதை நீங்க செய்யணும்னா, திமுக மக்களால் தோற்கடிக்கப்பட்டது சார். திராவிட கொள்கையினால் அவங்க ஜெயிக்கல, அவங்க பேச்சால தான் ஜெயிச்சாங்க. நீங்க ரீல்ஸால வந்துட்டீங்க. அந்த ரீல்ஸை நிறுத்திட்டு ஆக்ஷன்ல காட்டுங்க. தமிழ்நாட்டுல ஊழல் வழக்கு அப்படிங்கிறது மக்கள் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா மக்களுக்கு எப்பவுமே அதுல இருக்கிற கேள்வி, இந்த ஊழல் வழக்கெல்லாம் எப்படி எடுத்து செல்லப்படும்? இது பின்னாடி ஒருவேளை இந்த ஊழல் வழக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசி சமாதானமா போய் ஊழல் வழக்க மூடிடுவாங்களா? இதெல்லாம் நமக்கு எப்பவுமே இருக்கிற கேள்விகள். இன்னைக்கு இது குறித்து நாம் திரு தேவப்பிரியா அவர்களுடன் உரையாடுவோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப திமுக அரசுல முன்னாள் கமிஷனரா இருந்த அருண், அவர் மேல பல ஊழல் வழக்குகள் அதுல இருந்தது. தாவேகாவே அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப என்னன்னா, அவங்க ஆட்சி ஏற்றப்பறம் டிவிஎஸ்சி டைரக்டரா திரு அருணையே நியமிச்சிருக்காங்க. இத இந்த மாதிரி நடந்த ஒரு பட்சத்துல அருண் அந்த கேஸை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவரே டிவிஎஸ்சி டைரக்டரா இருக்கிற போது அவருக்கு இல்லாத உரிமைகள் இல்ல. இந்த கேஸ் ஒழுங்கா நடக்குமா? எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, டிவிஎஸ்சி டைரக்டராக இவர் 26ஆம் தேதி போஸ்ட் பண்றது, அதாவது இன்னைக்கு நம்ம 31ஆம் தேதி இருக்கோம். பட் 20ஆம் தேதி வாக்குல ஒரு பில்டர் மேல இது தேமுதிக எம்பி, இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிற சுதீஷ் அவர்களுடைய மனைவிக்கு சொந்தமான ஒரு 2 ஏக்கர் இடத்தை ஜாயிண்ட் வெஞ்சர்ல கொடுத்த இடத்துல இவருடைய 1/3 ஷேரையும் அவர் ஃப்ராட் சிக்னேச்சர் போட்டு வித்துட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த பில்டர் 2019 வாக்கிலேயே இதுல கைதாகி குண்டர் சட்டத்துல போயிட்டு வெளியில வந்திருக்கார். மீண்டும் இன்னொரு முறை இப்பொழுது கைதாகி குண்டர் சட்டத்துல போட அவருடைய மகள் கேஸ் போட்டு அந்த வழக்கு வந்த பொழுது ஹைகோர்ட் உங்களுக்கு இவர் 28ஆம் தேதி அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்திருக்கு. இவர் எலெக்ஷன் கமிஷனால திரு அருண் அவர்கள் திமுகவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். அதனால் அவர் பதவியில் தொடர்ந்தால் சென்னை கமிஷனராக எலெக்ஷன் டிஸ்டர்ப் ஆனும் சொல்லி கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார். சோ அப்படி கட்டாய விடுப்பில் இருந்தவரை இப்படி ஒரு முக்கியமான போஸ்ட் டிவிஎஸ்சி டைரக்டர்னு சொன்னால், தமிழகத்தில் எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் லஞ்சம் யாரோ கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெய்டு பண்ண முடியும். சோ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், உங்களுக்கு இடி ஆபீஸுக்குள்ள போய் ஒரு ரெய்டு மதுரையில அந்த மணல் கடத்தலுக்கு அப்புறம் நடந்தது. சோ எந்த கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் உள்ள நுழையக்கூடிய ஒரு இவ்வளவு பெரிய பதவி. இப்ப இதுல முக்கியமாக KN நேரு பேர்ல இடி எழுதினதுக்கு இன்னும் கேஸ் படணும். செந்தில் பாலாஜி கேஸ்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்ல இப்பதான் சிபிஐக்கு அனுப்புறேன்னு அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது மாதிரி இன்னும் பல மணல் கடத்தல், இன்னும் பல வழக்குகள் என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் கொடுத்ததே பெண்டிங் இருக்கு. அது தவிர இவங்க கண்டுபிடிக்கணும். இவ்வளவு வழக்குகள் போட வேண்டும் என்ற நிலையில் இவர், அதாவது இந்தியாலேயே மிக அதிகமாக குண்டர் தடுப்பு சட்ட கைது, அதாவது யாரையாவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணினால் அதிகபட்சம் 24 ஹவர்ஸ்ல மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி வரணும், அவர்கிட்ட காரணம் சொல்லணும், அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில விடுவார், அதுக்கப்புறம் பெயில் கேட்டு வரணும். 15 நாளைக்கு மேல சாதாரண குற்றத்துக்கு உள்ள வைக்கிறது கஷ்டம், அதிகபட்சம் 90 நாள் வைக்கலாம்.
அதுக்கு மேலேயும் ஒருத்தரை வைக்கணும்னு சொன்னால் குண்டர் சட்டம் போடுறதுன்னு வச்சிருக்காங்க. இந்தியாவில் குண்டர் சட்டத்தில் கைது செய்வதில் மோர் தென் 51% happens in தமிழ்நாடு. ஸோ 7% இருக்கிற பாப்புலேஷன் கொண்ட கண்ட்ரில 51% குண்டர் சட்ட கைது இங்க நடக்கிறது. இது ஏன்னு சொன்னால் இதுல இருந்து வெளியில வரணும்னா திமுக ஆளுங்கட்சி வழக்கறிஞர்கள்னு 20,000 பேர் வழக்கறிஞர் அணி வச்சிருக்காங்க. அவங்க மூலமா போனா தான் கிடைக்கும். அப்ப கூட 8 இருந்து 9 மாசம் குறைஞ்சபட்சம் 2-3 லட்சம் செலவு பண்ணணும். சோ இத வந்து சிஸ்டமேட்டிக்கா கடந்த 10 வருஷத்துல அதுவும் திமுக பீரியட்ல மிக அதிகமா போயிருக்கு. திரு அருண் அவர்கள் 2025ல 841 பேருக்கும் 2026ல இந்த 5 மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 240 பேருக்கு மேல போட்டிருக்காரு. சோ இந்த கேஸ்ல அதாவது குண்டர் சட்டம் கைது என்பதே ஒருவர் மீது நீங்க போடுற அந்த பிரிவுகள் ஐபிகோவா இருக்கட்டும் இல்ல இப்ப பிஎன்எஸ்ல வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் 7 வருஷத்துக்கு மேல தண்டனை கிடைக்கும்னா தான் கைது பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதோட இன்னும் ஒரு 2 முக்கியமான கண்டிஷன் சொல்லுவாங்க. அவர் விட்னஸை டேம்பர் பண்ண முடியும், இல்லாட்டி விட்னஸ் இவர் வெளியில இருந்தால் வராது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டுமே தான் கைது பண்ணலாம். சமீபத்தில் தேச விரோத கைதுகள் ஊப்பா சட்டத்துல கூட கைதானால் ஜாமீன் கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்ம ரெகுலர் இதுல பார்த்தா பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். பட் ஜுடிஷியல் டேர்ம்ஸ்ல லிபர்ட்டி ஆஃப் மேன் இஸ் தி அல்டிமேட். சோ அவன் பேசுறதுக்கு சொல்றதுக்கு கருத்துரிமைக்கு அது வரக்கூடாது. சோ இந்த ஆள் மேல இந்த பர்டிகுலர் பில்டர் மேல ஒரு பக்கம் அவர் அந்த லேண்ட் ஓனரை ஏமாத்தினார்னு, இன்னொரு பக்கம் அந்த பில்டிங்க முடிச்சு கொடுத்ததுல சில ப்ராப்ளம்னா அவங்க சில கேஸ் போட்டிருக்காங்க. சோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் இருந்தால் இஸ் த்ரெட்டனிங் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு வேணுங்கிற யாரை வேணா குண்டர் சட்டத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆள் கேஸ் வந்த உடனே we would like to call commissioner and explain why this is put அப்படின்னு வந்து 28ஆம் தேதி அவர் வந்தப்ப அவர் என்ன ஆச்சுன்னா காத்தால அவர் வரார் 12:30. நீங்க உட்காருங்க, உங்க ஆபீஸ்ல எங்க ஜுடிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு சம்மன் கொண்டு வந்த அன்னைக்கு 2.25 மணி நேரம் that summon was not taken. அதாவது சம்மன்ல யாருக்கு கொடுத்தோமோ அவர் சர்பன் கையெழுத்து போட்டு வாங்கணும். ஏன்னா நாளைக்கு என் ஆபீஸ்ல கொடுத்தாரு எனக்கே கையில வரலன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஜட்ஜுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் அவர் கருதப்படணும். அவர் கையெழுத்து அருண்கிட்ட வாங்கி யார் மேல சர்வா இருக்கோ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கணும். பட் 2.25 மணி நேரம் அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காருன்னு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ 12:30 மணிக்கு இவர் வந்த உடனே யூ சிட் பட் ஐ வாண்ட் டு நோ why to it has taken more than 2 hours and 15 minutes to serve அப்படின்ன உடனே யாரோ ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி அவர் தான் வந்து காரணம்னா அவர் வரட்டும் அது வரைக்கும் உட்காருங்கன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்த முன்னாள் கமிஷனர் தற்போதைய டிவிஎஸ்சி டைரக்டர் யூ ரிமைன் இன் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் முடிஞ்சிட்டு மத்தியானம் எடுத்தப்ப அரசு தரப்பினுடைய கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் இதுல இருந்து டிவிஎஸ்சில இருந்து ஒரு லோ லெவல் கிளார்க்கை வர வச்சு சார் அவர் எங்க பாஸ் வந்து ஒரு இந்த மீட்டிங் ஹை லெவல் மீட்டிங்ல இருந்ததுனால ஐ குட் நாட் சர்வ் அப்படின்னு சொல்ல அதை மன்னிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹியர் பண்ணப்ப நான் 1998ல ஜாயின் பண்ணேன், 28 இயர்ஸ் ஆச்சு, என் மேல எந்த கேரியர் ரெக்கார்டும் கிடையாது. பட் தெர் ஆர் பீப்புள் இன் இது பப்ளிக் மெயின்லி யூடியூப் இந்த மாதிரி இதுல வந்து என்னை பத்தி அலிகேஷன் சொல்றாங்க, எந்தவித ஆதாரமும் இல்லை. நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னால் கருத்துரிமைன்னு விட்டுடுறீங்க, பட் நாங்க பதில் சொல்றதுக்கு எங்களுடைய சர்வீஸ் அலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொய் அப்படின்னு ஒண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்களும் படிச்சிருக்கோம், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இவரை எப்படி கைது பண்ணீங்க? திஸ் இஸ் a civil matter between 2 persons. இவர் வெளியில இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ்ட் இட் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னு அவர் ஏதோ உடனே இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் இவரை மாத்திரம் ஏமாத்தல, பிளாட் வித்தவங்களும் இது பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்ன உடனே கேட்டுட்டு 29th நாங்க ஜுடிஷியரி ஜட்மெண்ட் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு 29th அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, மிஸ்டர் அருண் claimed that he has 28 years of responsibility. பட் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் 3க்கும் மேற்பட்ட குண்டர் சட்டத்தில் இவரால் போடப்பட்டவர்கள் அந்த சட்டம் தவறுன்னு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக எழுத்தாளர் வாராகி அவரை போன தடவை போட்டப்ப அவர் மீது ரிலீஸ் பண்ண வேறொரு பெஞ்ச், நாட் இவர் இந்த எக்ஸிஸ்டிங் பெஞ்ச், ஏன்னா இவர் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றது மிஸ்டர் ஜி.ஆர். சுவாமிநாதன் உடனே RSS பிராமின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கும். பட் போன முறை விசாரித்த சிங்கிள் நீதிபதி மிஸ்டர் வாராகி இஸ் a whistleblower and he has brought in out several cases of mishandling or corruptions.
அப்படிப்பட்டவரை வேண்டும் என்றே கமிஷனர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுக்கு பேர்ல போன முறை 2 தடவை போடப்பட்டது. இந்த முறை அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயில் இது கேன்சல் பண்ண உடனே அவர் சென்னையில இருந்து தப்பி ஓடிட்டார். நெல்லூர்லயோ இங்கே பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு கொண்டு வந்த அடுத்த நாள் பை தென் எலெக்ஷன் கமிஷன் இட் செட் ரிலீவ் திஸ் பர்சன். இவர் சாயந்தரம் முன்னாடி நாள் நைட்டு 7 மணிக்கோ 8 மணிக்கோ நெல்லூர்ல அரெஸ்ட் ஆகி வந்தவர் மறுநாள் அதுக்குள்ள ஃபைல ரெடி பண்ண சொல்லி ராத்திரி 9 மணிக்கு லாஸ்ட் சிக்னேச்சர் போட்டுட்டு போனது அந்த கேஸ். பட் குண்டர் சட்டத்துல ஒரு அதிகாரி போட்டால் அதை ஒரு குழு மானிட்டர் பண்ணிட்டு கலெக்டர்கிட்ட போய் கொக்கி வைக்கணும். இதெல்லாம் அடுத்த 15 நாள்ல பண்ணும். உடனே இதை எதிர்த்து திரு சவுக்கு சங்கர் அப்பீல் பண்ணது இதே பெஞ்சில் வந்தப்ப அந்த அப்ரூவிங் கமிட்டியே இட் இஸ் நாட் ஆஸ் பர் லா, இந்த குண்டர் சட்டம் போட்டது தப்புன்னு ரிலீவ் பண்ணி எடுத்து ஸோ அந்த சட்டம் போய் சவுக்கு சங்கர் வெளில வந்துட்டார். ஸோ இவர் குண்டர் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாருங்கிறது இது 2 கேஸ் இதே கோர்ட்ல நடந்திருக்கு. ஒரு கேஸ்ல ஜட்ஜி சொல்லியிருக்காரு, இன்னொரு கேஸ்ல அந்த அப்பீலன்ட் பாடியே சொல்லியிருக்கு. ஸோ இந்த கேஸும் இன்னொரு கேஸ் ஆஃப் மிஸ் ஹேண்ட்லிங். இப்ப என்ன பர்சனல் ரீசன்ஸ் தெரியாது. வி ஆர் கேன்சலிங் குண்டர் சட்டம் அண்ட் ரிலீசிங் பண்ணிட்டார். இதோட நிறுத்தியிருந்தா கூட தப்பு இல்லை. ஒரு பர்சன் தான் சொல்லியிருக்கலாம். அதுக்கு அடுத்தது now we understand, we come to know that Mr. Arun IPS has been appointed as director DVAC. அந்த போஸ்ட்ல இதுக்கு முன்னாடி 2-3 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்காரு. அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் அமர்ந்த சேர்ல இவரை போட்டிருக்காங்க. இவர் பேர்ல பல்வேறு குற்றங்கள் சொல்லப்படுகிறது. இவருக்கு 500 கோடிக்கு மேல சொத்துக்கள் சேர்ந்திருக்கு. இவர் பேர்ல ரெஸ்டோபார் இருக்கு. இவர் ஒரு பர்டிகுலர் கிரிமினல் ஜாமீன்ல வெளியில வந்த பிறகு ஆதார் கார்டு பேன் கார்டை மாத்தி வேற பேர்ல வந்தவருக்கு இவர் உதவி பண்ணார்லாம் சவுக்கு சொல்றார். நமக்கு அதுக்கிட்ட ப்ரூஃப் இல்ல. பட் அதுக்கு எய்தர் அந்த பர்சனோ இவரோ டெஃபமேஷன் போட்டிருக்கணும். பட் அதுல எல்லாம் போடாம வேற கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. சோ அது எல்லாத்தையும் இதெல்லாம் எதுவுமே சொல்லாம பட் இந்த ஆள் இப்படி ஹேண்டில் பண்ற நிலைமையில இவரை கொண்டு வந்து இந்த புதிய ஆட்சி டிவிஏசிக்கு போட்டதுக்கு இந்த கோர்ட் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறதுன்னு சொன்னாங்க. 29th அன்னைக்கு வந்திருக்கு. 30th ஆயிட்டு we are on 31st ஈவினிங். சரி, இது வரைக்கும் நான் எங்கிட்ட 29th ஈவினிங்கே ஒரு ரெக்கார்டிங் சொன்னப்ப நான் சொன்னேன் ஆஃப்டர் திஸ் ஜட்மெண்ட் அட் 30th மார்னிங் அவர் ஒரு லாங் லீவ்ல போயிட்டு அவர் எங்கேயாவது வேற மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பட் நவ் இட் இஸ் மோர் தென் 48 hours ஒண்ணுமே நடக்கல. ஸோ இதுல என்ன நடக்கிறது? ஏன் இவரை கொண்டு வந்து போட்டாங்க? இவ்வளவு சென்சிட்டிவ் இதுல இவ்வளவு கேசஸ் இருக்கிறப்ப இன்னொன்னு he was very close to உதயநிதி அண்ட் சம் மோர் பர்சன்ஸ். சோ இவர்கிட்ட எது சொன்னாலும் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜெயலலிதா 89ல எதிர்கட்சியாக அந்த சேவல் இந்த பீரியட்ல உங்களுக்கு அவர் ஒரு ஹேண்ட் ரிட்டன் இந்த லெட்டர் எழுதி வச்சிருந்த ராஜினாமா லெட்டர். அது எதையோ நட்ராஜன் பேசினதுல ஒட்டு கேட்டு அவங்க வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு ஆள் அனுப்பிச்சு அதை எடுத்து அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நின்று போச்சு. நேர்ல கொடுத்தாதான் அக்செப்ட் பண்ணுங்கிற பாயிண்ட்ல. சோ இது ஏதோ ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சதே இப்படி எல்லாம் பண்ணிருக்குன்னா அவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் போஸ்ட்ல ஒருத்தரை போட்டிருக்காங்கன்னா இது என்னன்னு தெரியல. இதை விட மோசமான ஒரு கண்டனம் ஒரு அரசு இருக்கு. அதுவும் 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க, 26ஆம் தேதி இவர் அப்பாயின்மெண்ட்னா ஒரு 15 நாளைக்குள்ள நேரடி சென்சியூர் ஆஃப் ஹைகோர்ட். இட் இஸ் வெரி வெரி வெரி. இன்னொன்னு ஈவன் விஜயுடைய ஆதரவாளர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸே இத கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனும் விஜயும் இவர் தமிழ்நாட்டை விட்டே வெளியில போகணும்னு பேசின வீடியோக்கள் இன்னுமே இருக்கு. ஆமா சார். இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அருண் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப திமுக அமைச்சர்கள் மேல பல விதமான கேஸ் இருக்கு, இன்க்ளூடிங் உதயநிதி. அதுவும் இல்லாம இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது கொளத்தூர்ல ஸ்டாலின் மேல இருக்கிற கேஸ். ஸோ அந்த கேஸ் நம்ம விசாரணைக்கு முடிவுக்கே வர ஸ்டேஜ்ல இருந்துட்டு இப்ப அது எந்த நிலையில இருக்கு? அதை ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது?
இல்ல இது வந்து 2011ல கொளத்தூர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். அதாவது 2006 வரைக்கும் ஸ்டாலின் எப்பொழுதுமே 1000 லைட்ல தான் நிற்பார். 1000 லைட்ஸ் அவருடைய வீடும் கோபாலபுரத்துல தான் இருந்தார். அதன் பிறகு 2007ல அவர் மாறி இப்ப சித்தரஞ்சன் சாலைக்கு போயிருக்கார். ஸோ 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நார்த் மெட்ராஸ் சீட்ல TKS இளங்கோவன் 29,000 லீடு இந்த கொளத்தூர்ல எடுத்தார்னு ஒண்ணு. அதனுடைய டெமோகிராஃபி படி அதுல வந்து உங்களுக்கு மூலக்கடை அந்த பெரம்பூர் சைடு புரசவாக்கத்துல இருந்து வர பெல்ட்ல கிறிஸ்டியன்ஸ் ஆல்மோஸ்ட் 40% மேல இருக்காங்க, முஸ்லிம்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ஓட்டுகள் ஜமாலியா அந்த ஏரியால, ஸோ இந்த ஏரியால டெமோகிராபிக்கலி இட் இஸ் வெரி சேஃப் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ இந்த கொளத்தூர் தேர்தல் 2011 தேர்தல்ங்கிறது 3 காரணங்கள் முக்கியமா இருந்தது. 2006 to 11 கருணாநிதி ஆட்சிக்கு பேரு இருட்டு ஆட்சி, கரண்ட் கட்டுன்னா சென்னையில 6 hours கரண்ட் கட்டு, அவுட் ஆஃப் சென்னை 6 hours தான் மொத்தமே கரண்ட் இருக்கும். திரு ஆற்காடு வீராசாமிக்கு மீறி கரண்ட் கட் அமைச்சர். அடுத்தது 2G ஊழல் மிகையாக இருந்த காலம். இதை தாண்டி அந்த பீரியட்ல அடுத்தவங்க நிலத்தை இது எனக்கு வேணும்னு அமைச்சர்களோ கீழ்நிலை திமுக அதிகாரிகள் கேட்டா தலைவர்கள் கேட்டா கூட பிடுங்கப்படும். இது ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதா லேண்டுக்குன்னே ஒரு தனியாக கோர்ட்டு போட்டு பண்ணாங்க. இந்த விஷயத்துல ஸ்டாலினே பண்ணியிருக்கார். அவருடைய சித்தரஞ்சன் சாலைக்கு பக்கத்து வீட்டை மிரட்டி வாங்கினார்னு அவர் ஆட்சி கலைஞ்சப்புறம் ஜெயலலிதா வழக்கு போட அந்த ஓனருக்கு அடிஷனல் பணம் கொடுத்து செட்டில்மெண்ட்னு சொல்லி கேஸை முடிச்சாங்க. ஸோ இந்த நிலத்தை பிடுங்கி கட்ட பஞ்சாயத்து பண்றதுங்கிறது அந்த பீரியட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஸோ இந்த நேரத்துல ஜெயலலிதா 2011 எலெக்ஷன்ல அலையன்ஸ்ல தேமுதிக கேப்டனையும் சேர்த்த உடனே ஒரு மாபெரும் அலையன்ஸாக சென்னையிலேயே 2 சீட்டு தான் அந்த தடவை ஜெயிச்சாங்க. ஸோ 2 சீட்டு எது எதுன்னு சொன்னால், ஒண்ணு வந்து கொளத்தூர், இரண்டாவது சேப்பாக்கம். அப்ப வந்து நின்னது இது பழக்கடை அன்பழகன்னு சொல்லிட்டு டி நகர்ல இந்த தடவை நின்னவருடைய அப்பா, தோத்தவருடைய அப்பா. ஸோ இந்த 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. இந்த கொளத்தூர்லயும் வெறும் 2750 வாக்குல தான் ஜெயிச்சாங்க. இந்த அவரை எதிர்த்து இப்ப தோற்றது அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோற்றவர் சைதை துரைசாமி. ஸோ அந்த தடவை இது நம்ம மாயாவதி கட்சி சார்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இப்ப சமீபத்துல போன ஆட்சியில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 300 மீட்டர்ல இருக்கிற அவர் வீட்டில் அவர் ஒரு கூலிப்படையால் வெட்டி கொல்லப்பட்டார். அவர் கேண்டிடேட்டா இருந்து 4000 ஓட்டு வாங்கினார். அந்த 4000 வந்திருந்தால் சைதை துரைசாமி வெற்றிருக்கலாம், இல்லாட்டி இவங்க லீடு ஜாஸ்தி ஆயிருக்கலாம். சோ இந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் மால் பிராக்டிஸ் பண்ணினார் என பல்வேறு ஆதாரங்களை கொடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல போக, எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ண, ஹைகோர்ட்ல போக 2016ல ஹைகோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. 16 or 17 2016 எலெக்ஷனுக்கு அப்புறமே. So 17ல this was taken to Supreme Court and it was lying every time வந்தா வாய்தா போச்சு. ஸோ 25 நவம்பர்ல வந்தப்ப சைதை துரைசாமி டிட் அ பியூட்டிஃபுல் திங். அது என்னன்னு சொன்னால், பாம்பே ஹைகோர்ட்ல ஜட்ஜாக, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட ரீபிராக்டிஸ், சுப்ரீம் கோர்ட்ல மாத்திரம் லா பிராக்டிஸ் பண்ற GN நாயுடு அப்படிங்கிற ஒருத்தரை வச்சிருந்தார். அவர் இதற்கு முன்னாடி ஒரு கேஸ் அப்பியர் ஆனப்ப டெக்னிக்கலி அந்த லிட்டிகேஷனே எடுக்க வேண்டியதில்லை, அதுலயே டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்த்தரப்பு சொன்னப்ப, என்ன இருந்தாலும் we want to hear GN நாயுடு அப்படின்னு சந்திரசூடியுடைய பெஞ்சே அவரை கேட்டது. ஸோ he is considered a very honorable man. We will not take a இது ஒரு ஜட்ஜா இருந்ததுனால ஆர்டினரி கேஸ பணத்துக்காக எடுக்கிறவர் இல்லை அப்படிங்கிறதுனால this got a good hearing. ஸோ மகேஸ்வரிங்கிற ஜட்ஜு, சார் நீங்க எடுத்திருக்கேள், உங்களுக்காக கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு, எனக்கு அட்லீஸ்ட் 3 ஃபுல் டே வேணும் நீங்க அப்படின்னு ஒண்ணு. அந்த சைடு கபில் சிபல், ஆக்சுவலா அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜட்மெண்ட் வந்த உடனே அந்த ஜட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணா 26 பக்கம் இருக்கு. ஸ்டாலினுக்கு 26 வக்கீல்கள். இது அதுல ஒரு 11 பேரு வந்தா 25 ல இருந்து 50 லட்சம் ரூபாய், ஒரு ஹியரிங்க்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு. இதை விட நான் 2 ஜட்ஜ் வக்கீல் கம்மியா பார்த்தது பொன்முடி அந்த இந்த இதுல கன்விக்ஷன் ஸ்டே வாங்கின கேஸ். ஸோ இதுல 26 பேர் அப்பியர் ஆகி பண்ண கேஸ்ல அவர் என்ன, கபில் சிபல் என்ன சொல்லிட்டார், ஹி இஸ் வேஸ்டிங் த கோர்ட் டைம், இது ஹைகோர்ட்லயே டிஸ்மிஸ் ஆயிடுது அப்படின்லாம் சொன்னப்ப இவர் நோ ஐ வாண்ட் டு ஹியர். இவர் என்ன சொன்னார்னா, சார் இவர் வந்து 2011ல மால் பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கார், அதுக்கப்புறம் 2 தடவை இப்ப சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கார். இஃப் திஸ் ஹாஸ் காட் அ ரைட் ஹியரிங், அவர் ஜெயிச்சதும் செல்லாம் போய் 6 வருஷம் எலெக்ஷன்லயே நிக்காம போயிருக்கோம்.
ஸோ இதுக்கு மேல இதை டிலே பண்ணாம கேட்கணும் அப்படின்ன உடனே எனக்கு 3 ஃபுல் டே கொடுக்க முடியாது, அதனால 3 ஹாஃப் டே தரேன் அப்படின்னு நவம்பர்ல வந்தப்ப டிசம்பர்ல கொடுத்தார். டிசம்பர்ல என்ன பண்ணிட்டார், அவர் ஒன்னொன்னா கொடுத்தார். அதாவது ஒரு விமன்ஸ் சுய உதவி குழுல மேடம் துர்கா ஸ்டாலினே கலந்து கொண்டு அப்ப பணம் கொடுக்கப்பட்டது. அப்ப அதுல திரு ஸ்டாலினுடைய புகைப்படம் போட்ட இது அதுக்கு பேர் என்ன சொல் பூத் ஸ்லிப் எல்லாம் இருந்ததுன்னு ஆதாரம் கொடுத்தா அது நேரடியா ஸ்டாலினை இம்ப்ளிகேட் பண்ண முடியாது. இப்படின்னு கொடுத்த எல்லா ஆதாரங்களையும் கபில் சிபல் உடைச்சிட்டார். கடைசியாக வி ஹேவ் அன் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் எவிடன்ஸ், அதை ஹியர் பண்ணணும் அப்படின்னு உடனே ஆக்சுவலா டிசம்பர்ல அந்த ஜட்மெண்ட் பார்த்துட்டு தான் நான் வந்து சொன்னது அந்த 26 ஜட்மெண்ட். அப்ப அது தட் வில் பி டேக்கன் அப் ஆன் மார்ச் ஜனவரி 19 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டான். ஸோ அதன் பிறகு பிப்ரவரியில என்ன பண்ணாங்க, கடைசி இன்னொரு தடவை தள்ளி போட்டுட்டு கடைசியா பார்த்தால் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பணம் கொடுக்கிற விஷயம் சைதை துரைசாமி டீமுக்கு தெரிய வருது எலெக்ஷன் அன்னைக்கு. ஸோ அவர் ஒரு கேமராவை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் பறக்கும் படைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோ எடுத்தது ஃபுல்லா அவங்க கண் முன்னாடி. So they have authenticated that this is not edited. So the video is totally authenticated by election commission. So அதுல என்ன இருக்குன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆர் ஈவன் மோர், நான் ஷார்ட்டா சொன்னா இவங்கள வெளியில வச்சு தடுக்கிறாங்க, உள்ளுக்குள்ள என்னமோ நடக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள போனா ஒரு ரூமுக்குள்ள ஒரு 10 மூட்டை இருந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு, 1-2 மூட்டை இருக்கு, கீழே சில கேஷ் நோட்ஸும் விழுந்திருக்கு. அந்த பக்கம் போனா லேடிஸ் போனதுக்கு தெரியுது. சோ இதையெல்லாம் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற மூட்டையில பார்த்தால் ஸ்டாலின் படம் போட்ட பூத் ஸ்லிப்ஸ் இருக்கு. சோ பூத் ஸ்லிப் போட்டு பணம் கொடுத்தார்கள், அந்தந்த வீட்டு அட்ரஸ் பேர் போட்ட பூத் ஸ்லிப்ஸ் இப்படிங்கிறது வந்துடுது. சோ இல்ல இதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கபில் சிபல் வாதாடினார். இது எப்படி சம்பந்தம்னு ஜிஎன் நாயுடு வாதாடினார். இதையெல்லாம் கேட்டுட்டு ஜட்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட்னு பிப்ரவரியில சொன்னாங்க. வி ஆர் இன் மே எண்ட். மோர் தென் 90 days ஆயிடுது. அத நார்மலா கேஸ் முடிஞ்சு போச்சுன்னா ஒரு 15 days அல்லது 30 days அது எதுனால இந்த சைடோ அந்த சைடோ தீர்ப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த வாரம் இந்த தேதியில் தீர்ப்பு அறிவிக்கப்படும், அவ்வளவுதான் வரும். அந்த தேதியில 2 சைடும் வர்றப்ப தீர்ப்பை படிப்பாங்க. பட் போன வாரம் திடீர்னு சொல்லிட்டு அந்த 2 ஜட்ஜஸுமே we are reclusing from this case, let chief justice put another bench and hear total intent. என்ன பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் 2 பேரும் விலகிட்டாங்க. 2 பேரும் அதாவது முழு ஹியரிங்க முடிஞ்சப்புறம் விலகி இருக்கா. அண்ட் there was no ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஸ்டாலினோ இந்த சைட்லயோ இல்ல. நார்மலா விலகிறதாக இருந்தால் எய்தர் இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு நானே ப்ரீவியஸ் பிஃபோர் ஐ பிகேம் ஜட்ஜ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்ல என்னுடைய ரிலேஷன் யாராவது அவருடைய கம்பெனிஸ்ல இருக்கா, இந்த மாதிரி பர்சனல் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ரெக்ளூஸ் பண்ணுவாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல அப்போனன்ட் கேன் ஆல்சோ சே இவர் இந்த கேஸ்ல இவருக்கு அப்பியர் ஆயிருக்கார். உதாரணமாக இவருக்கு வந்து நம்ம பொன்முடி கேஸ்ல வந்தப்ப இதே ஜட்ஜு வந்து முன்னாடி லா செக்ரட்டரியா இருந்து அவர் தான் இந்த கேஸை புட்டப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வில்சனோ இல்ல இன்னொருத்தரோ சொன்னாங்க. பட் அது திடீர்னு புட்டிட்டு சுப்ரீம் கோர்ட் பட் சொன்னாங்க, அட்லீஸ்ட் இதுல பிரஸ்ல சொன்னாங்க. சோ எதுவுமே இல்லாத இந்த நிலைமையில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்ற ஸ்டேஜ்ல 2 ஜட்ஜஸ் விலகிறதுங்கிறது என்னுடைய 40 years நான் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1985ல இருந்து டெய்லி பேப்பர் பாக்குறேன். அட்லீஸ்ட் 30 years ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல் பேப்பர்ஸ் ஃபுல்லா பாக்குறாள். இந்த மாதிரி ஒரு கேஸ பார்த்ததே இல்லை எனக்கு தெரிந்து. ஏன் இப்படி நடந்திருக்கலாம்? இல்ல ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் பெரிய பெரிய ரொம்ப கஷ்டமான கேஸ்ல உங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி வில் இன்டர்ஃபியர். உங்களுக்கு அயோத்தியா கேஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் பி சிதம்பரம் மினிஸ்டரா இருந்தப்ப அதுல வந்து பெட்டிஷனர் ராம் ஜென்மபூமி வெர்சஸ் பாபரி மஸ்ஜித். ஆனால் ஜட்மெண்ட்ல என்ன வந்ததுன்னா 3ஆ பிரிக்கிறோம் லேண்ட. 1 portion கோஸ் டு பாபரி மஸ்ஜித், 1 portion கோஸ் டு இதுக்கு டெம்பிளுக்கு, இன்னொரு போர்ஷன் அகாரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ காங்கிரஸ் இந்து குரூப் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அதுல இல்லவே இல்லாத ஒரு ஆளை நினைச்சாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய இது பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரக்கூடாதுன்னு இருக்கும். அதே மாதிரி பாபரி மஸ்ஜித் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்தப்பையும் 5 ஜட்ஜஸ் கொடுத்தப்பையும் தனித்தனியா யாருடைய வியூவும் கொடுக்காமல் 5 பேர் சேர்ந்து கொடுத்த ஜட்மெண்ட் தான். 99.9% ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் ஹவ் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ். ஸோ 4 பேர் கொடுத்தாங்க, 4 பேரும் ஒத்துண்டாங்க, 3 பேர் ஒத்துண்டாங்க, ஒருத்தர் டிசென்டிங், இப்படி எல்லாம் வரும். இல்ல சில பாயிண்ட்ஸ்ல டிசென்டிங். இது எதுவுமே இல்லாம பாபரி மஸ்ஜித்ல 5 பேரும் சேர்ந்து சிங்கிள் ஜட்மெண்டா கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி டிஃபரெண்டா வருதுன்னு சொன்னால் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய
சம் சார்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்கும். இன்னொன்னு, ஹியரிங் முடிஞ்ச அப்புறம் இத ஒத்தி வைக்கிறாங்கன்னு சொன்னிச்சு. இப்ப ஒண்ணுமே இல்ல இந்த கேஸ்லன்னு சொன்னா இன்னொரு தடவை கோர்ட் டைமை ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்ற கேள்வி வரும். சோ நிச்சயமாக, அதாவது நான் எதிர்பார்த்தது 60% 75% ஸ்டாலினுக்கு ப்ராப்ளம் வரலாம். இதுக்கு முன்னாடி இந்திரா நீங்க காந்தி ஹோம் வாஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னீங்களே, அப்ப வந்து அமித்ஷா பின்னாடி இருக்காரா? மன்னிக்கணும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது. இல்ல 90% சான்சஸ் ஆஃப் தட் சேம். ஓகேவா? சோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி வாஸ் டிஸ்குவாலிஃபைடு இன் அலகாபாத் எலெக்ஷன் 71 ராஜ்நாராயணன் போட்ட வழக்குல. அதுக்காகத்தான் எமர்ஜென்சி வந்தது. 2006ல சோனியா காந்தி ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு என்பிஏ சேர்மன் போஸ்ட் கொடுத்தது. இட் இஸ் டேக்கன் அஸ் ஆஃப் எ லா, ப்ராஃபிட் ஆஃப் லா, ஐ மீன் ப்ராஃபிட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அதுல ஏதோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஐ மீன் ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு, ஐ மீன் தி போஸ்ட் ஆஃப் என்பிஏ சேர்மன் இஸ் நாட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு ஒரு பாஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு தடவை அதே கான்ஸ்டியூன்சில ரேபரேலியில அவங்க ஜெயிச்சாங்க. சோ அந்த லெவல்ல எல்லாம் நடந்திருக்கிறப்ப, ஐ மீன் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது ரொம்ப சிம்பிள். பட் திருப்பி 3 நாள் 2 நாள் இதை ஹியர் பண்றதுக்கு டைம் கொடுக்கறேன் சார். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ ஹியரிங் கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு, we have our own cases and it takes at least 10 lakh rupees to just come for 1 minute. தள்ளி வைக்கிறேன்னு சொன்னா கூட அவ்வளவு டைம் ஆகும். ஸோ ஜட்ஜு வக்கீல் வர்றதுக்கு, ஆர்டினரி வக்கீல் வந்தா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வராது போறதுக்கு வரத்துக்கு தங்கறதுக்கு இந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு 2 சீனியர் மகேஸ்வரி அண்ட் அதர், அந்த மகேஸ்வரி ஜூன் 28 தான் ரிட்டையர் ஆறார். ஸோ சில நேரம் அவர் ரிட்டையர் ஆறார் வேண்டாம்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னும் 28 நாள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கேஸை we are requesting Chief Justice to put another bench and hear it again. Now 90% they are confirmed that this has got a good case and Stalin can be disqualified. I think Amit Shah wanted the hold for longer time. எப்ப வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தள்ளி வச்சிருக்கலாங்கிறது என் பார்வை. ஐ மீன் இட் மே பி ராங். எதுக்காக கேட்கிறேன்னா, இப்ப வந்து காங்கிரஸ் இல்லாத அரசு அமைவதற்கு எந்த எல்லைக்கும் நாங்க செய்ய தயார் அப்படின்னு பாஜக வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி தாவேகாவா ஆட்சிக்கு வராம இருக்கிறதுக்காக நாங்க எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு திமுகவும் வந்து முன் வந்திருக்கு. ஸோ இப்ப இந்த கேஸை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு அமித்ஷா சொன்னது மூலமா திமுகவும் பாஜகவும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எதிர்காலத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுக பாஜக அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொல்றதுல 2 விதமா பாக்குறேன். ஒன்னு, பார்லிமெண்ட்ல பில் பாசிங்னா எஸ் பாசிபிள். பட் ஃபியூச்சர்ல அவங்களே வந்து கூட்டணி அமைக்கிறதுனா என்ன பொறுத்த வரைக்கும் தி வே டிஎம்கே எஸ்பெஷலி உதயநிதி ஹஸ் பிஹேவ்ட், இனிமேல் இவங்களை சேர்த்துண்டால் மற்ற ஸ்டேட்ஸ்ல இவங்களுக்கு பாதகம் வரலாம். சனாதனம்ங்கிற ஒரு இஷ்யூனாலதான் மத்திய பிரதேச ஜெயிச்சாங்க. சப்சிக்வெண்டா பீகார்ல வந்து இவங்க பண்ணது சொன்னதுனால இட் வாஸ் யூஸ்ஃபுல். அதாவது பீகார்ல மோடி பேசுறப்ப என்ன சொன்னார்னா, இது பீகார் மக்களை இந்தி கூட்டணியை சேர்ந்த எல்லா சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லி இருக்கான், மகாராஷ்டிரால இது ஷிண்டே, ஐ மீன் இந்த ஃபேக்ஷன்ல இருந்து இவன் என்ன சொல்லி இருக்கான், இது இங்க இது கர்நாடகால இவங்க என்ன சொன்னாங்க, லாஸ்டா டிஎம்கேன்னு. மத்த 3 பேரும் வாயை மூடின்னு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பேசின வீடியோ இருக்கு. ஆனா டிஎம்கே திருப்பி இதுக்கு நம்ம இன்சல்ட் பண்ணிக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணாங்க, அத்தனை டிஎம்கே காரம் பேசினது தயாநிதி மாறன்ல ஆரம்பிச்சு பொன்முடி வரிசையாக ஒரு 20 பேர் இருக்கு. அவங்க ஐ மீன் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னு சொன்ன ஒரு எக்ஸ் எம்பியும் இருக்கு. அவர் திருப்பி எம்எல்ஏக்கு தோத்துருக்காரு. சோ அப்படி அத்தனையும் ஹிந்தி இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட இந்த முறை பீகார்ல பிரதான எதிர்கட்சியாக கூட லல்லு பிரசாத் யாதவுடைய தேஜஸ்வி மகன் வரவில்லை. சோ இது வந்து திமுகவை சேர்த்து கொள்வதுதான் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். இங்க 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சா கூட அதுல 9 பேர் தான் வந்து காங்கிரஸ். பட் மற்ற ஸ்டேட்ல அதே அளவுக்கு சீட்டை லூஸ் பண்றோங்கிற ஒரு ஃபீலிங்கும் பல பேருக்கு உண்டு. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வராது. சோ திமுக பாஜக சேர்றதுங்கிறது கஷ்டம், அதுதான் விஷயம். பட் இது ஒரு ஹோல்டு இருக்கட்டும்னு வச்சிருக்கலாம். பட் நீங்க சொன்னா இன்னொன்னுல நான் மாறுபடுறேன். காங்கிரஸ் ஐ மீன் விஜயும் காங்கிரஸும் நெருங்குகிறார்களா அப்படின்னா இல்லை. விஜயுடைய ஜோசியர் பல அட்வைஸ் கொடுத்திருக்கார். ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்ங்கிறவர். அவர் வந்து விஜய்க்கே 2036ல பிரைம் மினிஸ்டர் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல, கேரளால வயநாட்லயும் கொச்சியிலையும் ஆல்ரெடி தாவேகா மீட்டிங் நடந்திருக்கு. பெங்களூர்ல ஒரு மீட்டிங் அடுத்த வாரமும் இன்னும் ஒரு டேட் கொடுத்திருக்காங்க.
சோ இவங்க தமிழ்நாட்டுக்கு வெளியில கொண்டு போறாங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு விஜய வச்சுட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போலான்னா they have won the maximum in தமிழ்நாடு, they have won the maximum in கேரளா. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் 9 சீட் என்னமோ ஜெயிச்சிருக்காங்க, விச் இஸ் தி ஹையஸ்ட் இன் த லாஸ்ட் 20 இயர்ஸ். 2009ல 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 29ல உங்களுக்கு 10 சீட் வந்தாலே பெரிய விஷயம். ஓகே, இன்னும் மீறி போனா இன்னும் 2-3 சீட்டு வரலாம். ஸோ பெரிய விஜய்னால அது வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அதுக்கு அடுத்தது ஆந்திரா, தெலுங்கானாலையும் தே ஆர் இன் மேஜர் பொசிஷன். 21க்கு 12 என்னமோ எடுத்திருக்காங்க. ஸோ ஆந்திரால மட்டும்தான் 0. ஆந்திரால என்ன எஃபெக்ட் இருக்கும் கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் இவர் அங்கெல்லாம் 2 சீட் 4 சீட் 29லையும் 34ல 10 சீட்டு கொண்டு வர அளவுக்கு ஆனா போனால் 100 சீட் இங்கிருந்தே எடுத்துட்டு போனால் தேவகவுடா அல்லது ஐக்கிய குஜரால் மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக இவருடைய ஜோதிடர் சொல்லி உள்ளதால், இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீலங்கால தாவேக்காவுடைய பிரான்ச் வர்றதுக்குரிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் ஒரு செய்திகள் வருகிறது. சோ அதனால இவர் இத 4 அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ ரிசைன் பண்ணி சேர்த்ததுனால இப்ப அந்த 4 பேர் ரீஎலெக்ட் ஆயிட்டா காங்கிரஸ் கூட்டணியே தேவையில்லை என்று ஆகும். அதை ஃபீல் பண்ணி ராகுல் காந்தி மீட் பண்ணலன்னு ஒரு ரூமர் இருக்கு. பட் ராகுல் காந்தி அன்னைக்கு உங்களுக்கு கர்நாடகா இஷ்யூஸ்ல இன்வால்வ்டுங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும் ஒரு சின்ன இது இருக்கட்டும், நாங்க நீ சொன்னதுக்கெல்லாம் படிய மாட்டோங்கிற மாதிரி they did not give the appointment. அதுக்கு அடுத்தது காங்கிரஸை சார்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் அவர் உயர்கல்வித்துறை, அவர் முதல்ல ஒரு பெரிய பீலா, அதாவது விஜய் கட்சி இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சோ விஜய் ராகுல சந்திக்க முடியாத போற காரணம் ராகுல் தான் சந்திக்க விரும்பல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது 2 சொல்றாங்க சார். முதல் நாள் மோடியை சந்தித்த பிறகு அடுத்த நாள் பல விஷயங்கள் நடந்திருக்கு சார். நடக்கலங்கிறத போய் 10 நிமிஷம் ஃபெயில்யூர்லாம் போய் இவர் யான் பிரைசஸ், அதாவது டெக்ஸ்டைல் மில்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் சஃபரிங், அதுக்கு இது இம்போர்ட் டியூட்டி ஏற்கனவே கொடுத்திருந்த பெனிஃபிட் இந்த மாசத்தோட முடியறது, அடுத்த 5 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காது. பிஜேபி கோயம்புத்தூரும் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. பட் இவருடைய அடிஷனல் மெமரண்டம் டு மேடம் நிர்மலா சீதாராமனுக்கு அது இருந்தது, தட் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். அதை தவிர பினான்சஸ் பத்தி நிர்மலா மேடமும் அவங்களும் அடுத்த நாள் காலையில பேசியிருக்காங்க. இது மோடியுடைய 2 முக்கியமான உதவியாளர்கள், செகண்ட் செக்ரட்டரி முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் பார்த்திருக்கார். அதுக்கப்புறம் 2 தமிழ் இவருடைய டீம்ல இருக்கிற கிருஷ்ணன் ஒரு ஐடி அவர் பார்த்திருக்கார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்திருக்காரு. இவங்க எல்லாரும் மீட் பண்ணி அந்த வெள்ளை சேதுராமன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற இன்னொருத்தர். ஆமா ஆமா, அதான் இவங்க எல்லாம் மீட் பண்ணி இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுல இவங்க நார்மலா பட்ஜெட்ல இருந்தா எடுப்பாங்க. இதை தாண்டி ஆர்பிஐல கடந்த 6 மாசத்துல மாத்திரம் 50,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்க. அது தவிர நாங்க கொடுத்ததுன்னு சில டேட்டாஸ கொடுத்துருக்காங்க. சோ விஜயோட கோஆபரேட் பண்ணி பண்றதுக்கு சென்டர் சரியா இருக்கு. சோ 2 விஷயம் சொல்றாங்க. விஜய் ரொம்ப சீரியஸா யார்கிட்டயுமே அப்பாயின்மெண்ட் கேட்கல. உதாரணமாக மோடியை மாத்திரம் பார்த்துட்டு வந்தா போரும் இருக்கார். அமித்ஷா கிட்ட 7 மணிக்கு பார்க்க முடியுமான்னு 5:45 தான் கேட்டாங்களாம். he normally takes at least 2 days in advance. அதனால இன்னைக்கு ஏற்கனவே பிக்ஸ் ஆயிருக்கு, முடியாதுன்னு சொல்ல 11th of next month, நாளை ஜூன் 11th அன்னைக்கு நீத்தி ஆயோக் மீட்டிங்க்கு வருவேள், அப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லி இருக்காங்க. பட் இதோட இன்னொன்னையும் பார்க்கணும். அமித்ஷா கேரளா சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணார். அடுத்த நாள் எக்ஸ் கேரளா சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு ரெய்டு போச்சு, இடி ரெய்டு போச்சு. சோ இவர் விஜயை சந்தித்தால் ஸ்டாலின் வீட்டுக்கு ரெய்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அதுக்கு இன்னும் ப்ரிப்பரேஷன் ரெடியா இல்ல. சோ ஜூன்ல அது நடக்கலாம். ஏன்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் சார் லஞ்சத்துக்கெல்லாம் என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கீங்க சார்? கையூட்டு, அன்பளிப்பு, இதெல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். மாசப்படி அப்படின்னு பேரு. கேரளால எக்ஸாலஜிஸ்ட் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி இவங்க நடத்துறாங்க. அதற்கு இது தாது மணல் கனிம வளங்கள் சப்ளை பண்ற சிஎம்ஆர்எல் என்ற கம்பெனி, கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் லிமிடெட், இந்த கம்பெனி பணம் கொடுக்கறத அந்த வீணா விஜயனுடைய கம்பெனி அவங்களுக்கு சாப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்கறதாக மாசம் இவ்வளவு அமௌண்ட் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல. ஒரு மாசமும் 17 கோடி, 17 லட்சம் 18 லட்சம்ட்டு இவங்க கொடுத்த சாப்ட்வேருக்காக அவங்க பணம் கொடுத்துதா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனி ஜிஎஸ்டில எந்த ஒரு சாப்ட்வேரும் இவங்களுக்கு பில் பண்ணல.
ஸோ மாசப்படியாக மாசம் வாங்கின டிரான்சாக்ஷன். அண்ட் சார் உங்களுக்கு எவ்வளவு அக்கௌண்ட் சார் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்? எனக்கெல்லாம் 2 நான் 4 சாதாரண மனுஷன் சார். சாதாரண மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான். இன்னும் ஒரு அக்கௌண்ட் அதிகபட்சம் 2 அக்கௌண்ட் 2 பேங்க்ல. 2 இல்ல 4 அக்கௌண்டே வச்சுப்போம். 4 அக்கௌண்ட் வச்சிருப்போம். முந்தா நேத்து வந்த நியூஸ், தோழர் பினராயி விஜயனுடைய மகள் வீணா விஜயனுடைய 242 பேங்க் அக்கௌண்ட்டுகள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டன. ஸோ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டா இருந்தா 242 அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சரியா? ஸோ பின்ன இது கேரளா சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ண அடுத்த நாள் முன்னாள் சீஃப் மினிஸ்டருக்கு இடி ரெய்டு போச்சு. ஸோ அதனால இவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய டேட்டாஸ் எடுக்க வேண்டி இருக்கிறது உங்களுக்கு. அதனால கண்டிப்பாக நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா விஜயுடைய ப்ராப்ளம், அவர் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் ரொம்ப 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 கஷ்டம். 6 சிலிண்டர் கொடுக்குறேன், 2500 ரூபாய் கொடுக்குறேன், இப்படி நகை கடன், இப்படி இது விவசாய கடன்லயே சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, வீட்டுக்கு கரண்ட். அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு எளிதான வழி பழைய போன ஆட்சியில இந்தந்த ஊழல் நடந்தது அப்படிங்கிறது தான். இதை தாண்டி ஆட்சியில பவர் சென்டரே இல்லைன்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு ட்ரினிட்டின்னா தெரியும் இல்லையா? நம்ம தமிழ்ல வந்து பிரம்மா சிவன் விஷ்ணும்போம், அதே இதுல வந்து பிதாசுதன் ஆவிம்பாங்க. இப்ப விஜய சந்திக்கணும்னா தெர் ஆர் மும்மூர்த்திஸ் இன் ஹிஸ் பார்ட்டி. அவங்கள்ட்ட யார்ட்டையாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ல கொக்கி போட்டா தான் விஜயுடைய செக்ரட்டரியேட்டுக்கே நுழைய முடியுமான். அதுல ஒருத்தர் 2 பேர் அட்வைசராகவே போட்டார். ஒருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி, 2வது விஷ்ணு ரெட்டி, 3வது உங்களுக்கு பேர் நான் சொல்றதுக்கு முன்னாடி சின்ன க்ளூ கொடுத்துட்றேன். போன வாரம் பிரான்ஸ்ல போய் உதயநிதியுடைய தம்பி சாரை சந்தித்து டாஸ்மாக் ஆர்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணார்னு சொல்லப்படுறது. ஞாபகம் வருதா? ஆமா ஆமா, ஞாபகம் வருது. நீங்களே சொல்லிடுங்க. ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய புதுமனை புகு விழாக்கு போறதுக்காக முந்தா நேத்திக்கு அன்னைக்கு விஜய் அவர்கள் அவர் வந்து புதுமனை புகு விழா பண்றாருன்னு சொல்லிட்டு இந்த சிங்கப்பெண்கள் படைன்னு ஆரம்பிக்கிற அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் அன்னைக்கு பண்ணிட்டு இந்த புதுமனை புகு விழாக்கு போட்டுன்னு வந்த பட்டு வேஷ்டியோட இவர் வந்தார். இது வரைக்கும் நான் சொல்றது 2 நாள் முன்னாடி வரைக்கும் சிங்கப்படைக்கு மொத்தம் 36 பேர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 200 பேர் போயிட்டா கூட எவ்வளவு வேணும்? ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சியில் தனி மகளிர் காவல் நிலையங்கள்லாம் வச்சிருக்கு. சோ இது தனியா தேவையில்லை. பட் இவர் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினார். இதுவாவது பரவாயில்ல, போதைப் பொருள் தடுப்புன்னு சொன்னதுல ஒண்ணுமே பண்ணதாக தெரியல. பட் சின்சியாரிட்டி பேச்சுல தெரியறது, ஆக்ஷன்ல வருதாங்கிறது இனிமேதான் பார்க்கணும். இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட். பட் நீங்க சொன்ன மாதிரி லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. ஹனிமூன் பீரியட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? ஹனிமூன் பீரியட்னா சொல்லுங்க, நீங்க வித்தியாசமா சொல்லுவீங்க. ரோட்ல இருக்கிற சனியன் மனைவியாக ஆற வரைக்கும் ஹனிமூன் பீரியடும். கல்யாணம் ஆன புதுசுல நடந்து போறப்ப கால்ல சின்ன கல்லு தடுத்துதான், இந்த சனியம் முடிச்ச கல்லு நம்ம வழியில வந்துடுத்துன்னு கோச்சு போனோம். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு போறப்ப கொஞ்சம் பார்த்து போக கூடாதான் போனா. ஒரு 4 வருஷம் கழிச்சு சனியனை பார்த்து போக மாட்டியான்னு ஒய்ஃபை திட்டுவானா. சோ இந்த பீரியட் தான் ஹனிமூன் பீரியட். சோ இது வந்து அது மாதிரி. அதனால வந்து லெட் அஸ் வெயிட். பட் பெரிய ஹோப் ஒன்றும் கிடைக்கல. பவர் சென்டராக எல்லாத்துக்கும் அந்த வில் பிடிச்ச வீரர் பேர்ல தான் இருக்கு. ஸோ அவர் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கார். ஏற்கனவே புதிய தலைமுறையுடைய டிவி சேனல் பிளாக் பண்ணப்பட்டு திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே 44ல இருந்து 61க்கு தள்ளி விட்டுருக்காங்க. சரி, அதே ஆர்டர்ல நீங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ரிமோட்டை வச்சுட்டு பிளஸ் மைனஸ்னு 2-3 சேனல் தான் பார்ப்பாங்க. இப்ப பாலிமர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மேல அடுத்து 2 சேனல் தான் திருப்பி பார்ப்பாங்க. ஆனால் இப்ப இத 10 சேனல் பின்னாடி போயிடுச்சுன்னா அதோட வியூஸ் குறையும். ஸோ திமுக என்ன பண்ணித்தோ அதே தான் இவங்களும் பண்றாங்க. இது சத்தியம் டிவில ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஆபாசமா பேசக்கூடிய திருவள்ளுவர் பத்தி கூட வந்து திமுக பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் வந்து எல்லாருக்கும் பொது. எப்படிதான் அவர் வந்து எல்லாரும் சனாதனத்தை சேர்ந்தவங்களை மட்டும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பொதுவா மாத்துறத இவங்க திமுக அப்படியே அடி ஒற்றி பண்றாங்க அப்படின்னு வந்து ஏற்கனவே நீங்க அருண்ராஜ்னு சொன்னீங்கல்ல, அதுல ராஜுங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. ஆச்சா, 2 நாள் முன்னாடி வந்தே மாதரம் பத்தி சொல்றப்ப வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதத்தின் மூலம் சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். அவருடைய மகன் பெயரு
மித்ரன், பொண்ணு பேரு பிரணிதா. அது என்ன மத மொழின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் விஜய்ங்கிறது என்ன மொழின்னு தெரியல. ஆதவ், அர்ஜுனா, அது அவரே வச்சிருந்த பேரா இருந்தாலும் சம்ஸ்கிருதம் தான். நீங்க திருக்குறளை எடுத்துட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, திருக்குறளுடைய அடிப்படை, அதாவது திருக்குறளை சமணம்னு சொல்லுவாங்க சார் நிறைய பேர். ஏன்னா அதாவது முதல் அதிகாரத்துல கடவுள் பேர் அதிகமாக இல்லை, அதாவது நேரடியா கடவுள் பேர் இருக்கு, குணப்பெயர்களாக இருக்கும். அந்த குணப்பெயர்களில் உள்ள குணத்தின் பலவற்றை பிற்கால சமண பாடல்கள் ஏற்று பாடியிருக்கு. அதனால ஆதிபகவன் இதெல்லாம் அங்க பொருந்தும்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் திருவள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது முழு முதற் கடவுள் படைத்தவர் அப்படிங்கிறத ஏத்துனுட்டா அதுல சமணம் கிடையாது. சரி, சமணத்தை பொறுத்த வரைக்கும் அஹிம்சை மிக அதிகம். அதுல மிக முக்கியமான குரல் சொன்னா அவிசொரிந்து 1000 வேட்டையில் ஒகுதன் உயிர் கொல்லாமை நின்று, ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கும் புண்ணியமானது 1000 வேள்விகள் செய்வதில் வரும் புண்ணியத்தை விட அதிகமானதுங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், நீ வேள்வியெல்லாம் பண்ணிட்டு போய் மட்டனை சாப்பிடாதுன்னு. மட்டன் சாப்பிடுறவன் இந்த குரலை வச்சுட்டு திருக்குறள் சமணம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த குரலுக்கு அடுத்த குரல் என்றன்னா, கொல்லானை புலால் மறுத்தானை இவ்வுலகமே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும், நீயே கடவுளுக்கு சமமா போவ, கடவுளை அடையும் வழியான யஜ்ஞங்களை செய்துவிட்டு சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்க. அது அவ்வளவுதான். இதை தாண்டி சார் இது எல்லாமே அறத்துப்பால்ல இருக்கு. பொருட்பால்ல ஒரு நல்ல நாடு அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கிற குறள் என்னன்னு சொன்னால், அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் போல். அந்தணர் நூல்னா வேதங்கள், அறம்னா தர்ம சாஸ்திரங்கள். பிராமணர்களின் வேதங்களிற்கும் தர்ம சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது மன்னவனின் செங்கோல். சரியா? இதுதான் சொல்லி உடனே அறத்திற்குன்னா தர்ம சாஸ்திரம்னு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு உடனே எங்கிட்டே வந்து பாய்வாங்க. அதே திருவள்ளுவர் குறள் 183 புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அதாவது அடுத்தவன் இல்லாதப்ப அவனை பத்தி பேசி குறை பேசிட்டு வாழறவன் செத்து போறது தர்மசாஸ்திரம் சொல்லுவதை விட புண்ணியங்கள் கிடைக்கும். அறம் கூறும் ஆக்கம் தரும். அறம்னா இந்த இடத்துல தர்மசாஸ்திரங்கள். அதே மாதிரி இது நல்ல நாட்டுக்கு சொன்னேன். ராஜா சரியில்லை, கருணாநிதி, ஸ்டாலின் போன்ற ராஜாக்கள்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நாட்டுல என்ன கேடு வரும், அதையும் திருவள்ளுவரே சொல்லியிருக்க. பையன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். பயன்னா பசுக்கள் தரும் பயன். ஸோ பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தது அறுதொழிலாளர் நூல் மறப்பர். அறுதொழிலாளர்னா ஷடகர்ம நிஷதர்ங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு பொருள் பிராமணர்கள். நூல்னா வேதங்கள். ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான கேடுங்கிறது பசுக்கள் பாலை தருவதை பயனை தருவதை நிறுத்துவதும் பிராமணர்கள் வேதங்களை மறப்பதுங்கிறது திருவள்ளுவர். உடனே எகெயின் திருப்பி இது நீங்க எப்படி சொல்றீங்க, இதுக்கு கருணாநிதி வேற பொருளை எழுதிட்டார் அப்படின்னு எடுத்துன்னு வராங்க. 20th செஞ்சுரியில இருக்கிற இது உரைகளை தவிர 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அத்தனை பேரும் இதே உரை தான், சமணர்கள் எழுதின உரையும் தான் சொல்றது. இதுக்கும் உங்களுக்கு வேணும்னா புறநானூறு 9வது பாட்டு சார். ராஜா போய் எதிரி நாட்டுக்கு படை போறான். அப்ப போறப்ப ஆளை வச்சுட்டு பறையடிச்சு சொல்லுவான், ஐயா இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், பசுக்கள், பசுத்தன்மை கொண்ட பிராமணர்கள் மற்றும் தன்னுடைய அப்பாவுக்கு இது தவசக்கடன் செய்ய வேண்டிய மூத்த புதல்வர்கள், இவங்கெல்லாம் வெளியில போயிடுங்க, உங்களை கொல்ல விரும்பலை. என்னுடைய போர் இந்த ராஜாவோட தான். சோ இந்த நாட்டுல இருக்கிற பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், பசுக்கள், தென்புலத்தார் கடன் அறுக்க வேண்டிய மூத்த புதல்வர்கள். இன்னைக்கும் சொல்றேன், இஸ்ரேல்ல வார் ஃப்ரண்ட்ல மூத்த புதல்வர்கள் கலந்து கொள்ள வேண்டாம், ஏன்னா அவ பித்திருக்கடனை பண்ணணும்னு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் இஸ்ரேல்ல அந்த ரூல் இருக்கு. சோ தென்புல வாழ்னர் கடனின்று அறுக்கும் முதல் புதல்வர்கள் கலந்து கொள்ள வேண்டாம்னு இருக்கு. சோ இந்த புறநானூறு பாட்டு 9 குறள் 560 சொல்றது. நல்ல நாடுன்னா அந்த நாடு தர்மசாஸ்திரங்கள் படியா இருக்கணும், மோசமான நாடா இருந்தா வேதம் மறக்கும்ங்கிறாங்க. சோ திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறத தவறான உரைகளை வச்சுண்டு இவர்கள் எடுத்துக்கொண்டு நின்னார்கள்னா, இன்னொன்னு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் எவ்வளவு தூரம் கண்டிச்சிருக்காருன்னு சொன்னால், உங்களுக்கு உன்னுடைய தலையால் இறைவன் திருவடியை வணங்காதவன், மூஞ்சியில இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் இதை வச்சுதான் தொடு உணர்ச்சி, இந்த 5 புலன்கள், இது பயனே இல்லை. கோளில் பொறியில் பயமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அவனுடைய தாளை வணங்காத தலையில் பொம்மைக்கும் எல்லாமே இருக்காருல்ல சார், மரத்திலேயோ பிளாஸ்டிக்லயோ நீங்க பொம்மை வைக்கிறீங்க, அதுக்கும் கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு, அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? இதை தாண்டி திருவள்ளுவர் இந்த அருண்ராஜுக்காகவே சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னால்,
அதாவது உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் வையத்துள் அழகையா வைக்கப்படும். அதாவது உலகத்தார்னு சொன்னா உலகு என்பது உயர்ந்தோர் மாண்புன்னு பேரு. இப்ப தர்மசாஸ்திரங்கள் சொல்லும்படியாக வாழும் பெரியோர்கள். சோ அப்படிப்பட்டவர்கள் உண்டுங்கிறத இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா, மறுபிறப்பு உண்டு, கடவுள் உண்டு அப்படின்னு இல்லைன்னு சொல்றவனை வாழும் போதே அவனை பேய் என்று எல்லோரும் அழைப்பார்கள் அப்படிங்கிறார். நம்ம இதுக்கு மேல அவரே சொன்னதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டாம். பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு 4 திருக்குறள் தெரியாது, 2 பாட்டு தெரியாது, மீறி போனான்னா 4 பேச்சை கேட்டுட்டு தப்பு தப்பா உளருவாங்க. சோ கருணாநிதி உரையையோ மத்தவங்க உரையையோ படிச்சுட்டு சொல்றது. நம்ம ஆதி காலத்துல திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எழுதி அடுத்த 100 ஆண்டுகளில் எழுதப்பட்ட மணக்குடோர் உரையிலிருந்து இன்னைக்கு வந்து அத்தனை உரைகளையும் பார்த்து மோஸ்ட்லி ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திருக்குறள் கம்ப்ளீட் ஒரு பாட்டுக்கும் தனி பழைய உரையோட எடுத்துட்டு. ஸோ அதனால இவங்களெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதாவது சார் விஜய் அவர்கள் அப்பாயின்மெண்ட்ஸ்ல முதல்ல ஜோசியரை போட்டப்போ வாபஸ் வாங்கினார். அதன் பிறகு 2 பிராமணர்களை போட்டார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வாபஸ் வாங்கினார். ஆனா அந்த 2 பிராமணர்களை வாபஸ் வாங்கல. சோ நீங்க திமுக செஞ்சதுல இருந்து விலகி அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கூட கொடுக்கல. ஐ மீன் ஐ லைக் இட். பட் அந்த சொர்ணாங்கிறவங்கள ஹெச்ஆர்என்சில இருந்து எடுத்ததை வந்து தப்புங்கிறேன். பட் அதுவும் ப்ரெரோகேட்டிவும் விட்டுடலாம். பட் இது மாதிரி திமுக செஞ்சதை நீங்க செய்யணும்னா, திமுக மக்களால் தோற்கடிக்கப்பட்டது சார். திராவிட கொள்கையினால் அவங்க ஜெயிக்கல, அவங்க பேச்சால தான் ஜெயிச்சாங்க. நீங்க ரீல்ஸால வந்துட்டீங்க. அந்த ரீல்ஸை நிறுத்திட்டு ஆக்ஷன்ல காட்டுங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வெறும் நெரேட்டிவ் வச்சு ஓட்டலாம், ரீல்ஸோ எதையோ போட்டு. இன்னைக்கு நீங்க தப்பான ரீல்ஸ் போட்டா அடுத்த நிமிஷம் அது பொய்ன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஆதாரம் இருக்கு. நேற்றுக்கு பார்த்தா அந்த கீர்த்தனாங்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் செயின்ட் கோபினை சேர்ந்த 4 பேரை சந்திச்சு 8000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ங்கிறாங்க. அந்த 4 பேருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒருத்தர் இன்னொருத்தர் 4 பேரும் அந்த கம்பெனிக்கே சம்பந்தம் இல்லை. இது 1 மில்லியனுக்கு மேல வியூஸ் போறது. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளை போல ஆட்களால் நான் செக் பண்ணணும், யாரோ பண்ணி எனக்கு வந்தது. சோ இது மாதிரி ஒரு பொய்களும் உடையப்படும். தயவு செய்து மக்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கை கொடுத்து 35% ஓட்டு எம்ஜிஆர் முதல் எலெக்ஷன்ல வாங்கினதை விட அதிகமா வாங்கியிருக்கீங்க. நீங்க குதிரை பேரம் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. நான் அதை விட பெருசா எடுத்துக்கல. எல்லா கட்சியும் தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யப்படும். கருணாநிதி 2009 அனிதா ராதாகிருஷ்ணனை அதிமுகவில் இருந்தும் மதிமுக கம்பம் ராமகிருஷ்ணனையும் கட்சி தாவி ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தல்ல அவங்க திமுக மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க உதயசூரியன்ல. சோ அதைத்தான் இப்ப நீங்க பிளான் பண்றீங்க. சோ அவங்க பண்ணாதது இவங்க பண்ணல. அதனால உங்களுக்கு இப்ப நீங்க செய்ய வேண்டியது, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் கிளீனான அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொடுக்கணும். மக்கள் அதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி. நன்றி சார். நன்றி சார். ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரு தேவப்பிரியா அவர்களுடன் சந்தித்து இதற்கான தொடர்ச்சியை பெறுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.